தூத்துக்குடியில் கனிமொழி கருணாநிதி எம்பி முன்னெடுப்பில் கோலாகலமாக நடைபெறும் 5வது நெய்தல் காலை திருவிழா. ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்பு. கிராமிய கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்த மக்கள். தமிழர்களின் பண்பாடு, பாரம்பரியம், கலை மற்றும் நாகரிகத்தை போற்றும் வகையில் தூத்துக்குடியில் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி முன்னெடுப்பில் நடைபெற்று வரும் 5வது நெய்தல் கலை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது. வெள்ளிக்கிழமை தொடங்கிய விழாவின் 2வது நாளான சனிக்கிழமை தூத்துக்குடி சகா கலைக்குழுவினரின் நிகழ்ச்சி, திருக்கைலாய வாத்திய குழுவினரின் இசை நிகழ்ச்சி, கணேசமூர்த்தியின் கணியன் கூத்து, சக்தி ஒளி கிராமிய தப்பாட்டம், ஸ்டார் குழுவினரின் கும்மி மற்றும் கோலாட்டம், குமரி கனகாவின் பறவைகள் காணிக்காரன் நடனம், கேபர் வாசுகியின் இன்னிசை நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். பாரம்பரிய இசைக்கருவிகளின் இசை, நாட்டுப்புற நடனங்கள் மற்றும் கிராமிய கலைஞர்களின் வித்தியாசமான நிகழ்வுகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. 300க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் பங்கேற்பு நெய்தல் கலை திருவிழாவில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், பறையாட்டம், குச்சியாட்டம், துடும்பாட்டம், சிம்பாலா மேளம், பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் விழாவில் இடம்பெற்று வருகின்றன. இதன் மூலம் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தலைமுறையாக பாதுகாக்கப்பட்டு வரும் நாட்டுப்புற கலைகளை ஒரே இடத்தில் பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. பாரம்பரிய உணவு கண்காட்சியும் ஏற்பாடு கலை நிகழ்ச்சிகளுடன் தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவு வகைகளை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தும் வகையில் சிறப்பு உணவு திருவிழாவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விழா வளாகத்தில் 20க்கும் மேற்பட்ட உணவு மற்றும் கலை அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் நபார்டு சார்பில் 30க்கும் மேற்பட்ட அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களின் பாரம்பரிய உணவு வகைகளை பொதுமக்கள் பார்வையிடுவதுடன் அவற்றை சுவைத்து மகிழ்ந்து வருகின்றனர். இதனால் கலை நிகழ்ச்சிகள் கண்ணுக்கு செவிக்கு விருந்தாக அமைந்துள்ள நிலையில் உணவு திருவிழா பொதுமக்களின் சுவைக்கு விருந்தாக அமைந்துள்ளது. நெய்தல் கலை திருவிழாவில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி, முன்னாள் அமைச்சர்கள் கீதா ஜீவன், தங்கம் தென்னரசு, தமிழரசி, மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி, சட்டமன்ற உறுப்பினர்கள் மார்க்கண்டையன், கருணாநிதி, அப்துல் வஹாப்,
ராஜா, முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன், திமுக மாநகர செயலாளர் SR ஆனந்தசேகரன், மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார், சிறுபான்மை பிரிவு மாநகர செயலாளர் ஷாகுல் ஹமீத், மாமன்ற உறுப்பினர்கள் முத்துவேல், கீதா முருகேசன், ரங்கசுவாமி, ராமகிருஷ்ணன், ரெக்ஸிலி, ஜெய்சிலி, பவானி, வைதேகி, பெருமாள் கோவில் அறக்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார், தோமுச மின்வாரிய தொழிற்சங்க தலைவர் பேச்சிமுத்து, முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். மேலும் தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் விழாவில் பங்கேற்று நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளின் பாரம்பரிய உணவு வகைகளையும் கண்டு ரசித்து வருகின்றனர். தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை அடுத்து தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் வகையிலும் நாட்டுப்புற கலைஞர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வகையிலும் நடைபெற்று வரும் இந்த நெய்தல் கலை திருவிழா தூத்துக்குடி மக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. நன்றி நன்றி எப்படி இருந்துச்சு? நன்றிகள். இது எல்லாத்துக்கும் நம்மளுடைய நெய்தல் 2026 மேடைக்கும் கலைஞர்களுக்கும் 2026 அப்படின்ற ஒரு திருவிழா இங்க நடந்துட்டு இருக்கு. நான் சென்னையில இருந்து வரேன். சோ இந்த ஈவெண்ட்டை பார்க்கணும்ன்றதுக்காக தான் இங்க வந்துட்டு இது வந்துட்டு 5வது வருஷமா நடக்குது. யார் நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா கனிமொழி MP அவர்கள் தான் இந்த ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு வந்திருக்க இடம் எல்லாமே. என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கைவினை பொருட்கள், அதுக்கப்புறமா கையில செய்யக்கூடிய எல்லா பொருட்களுமே இங்க அவைலபிளா இருக்கு. அதாவது கலைஞர்களுக்கு ஊக்குவிக்கப்படக்கூடிய வகையில இருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்துட்டு தூத்துக்குடி அப்படின்னும் போது இங்க கடலோரம் தான் நமக்கு ஃபேமஸ். நெய்தல்னாலே கடலும் கடல் சார்ந்த இடமும். சோ அங்க கிடைக்கக்கூடிய உணவு வகைகள், வித்தியாசமான உணவு வகைகள் எல்லாமே இங்க வந்துட்டு அவைலபிளா இருக்கு. அதுக்கான கவுண்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய விளையாட்டு போட்டிகள் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த பானை செய்யறது, அதுக்கப்புறமா உரி அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளும் இங்க வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கண்ணுக்கும் ஒரு விருந்து கொடுக்கணுன்ற மாதிரி கலை நிகழ்ச்சிகளும் நடந்துட்டு இருக்கு. நிறைய கலைஞர்கள் பங்கேற்று இருக்காங்க. இங்க என்னென்ன நம்ம பாரம்பரிய நடனங்கள், தெருக்கூத்து, தப்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், அதுக்கப்புறமா கோலாட்டம்ன்ற மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கு. எல்லாருமே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிய. இன்னைக்கு 2வது நாள், நாளைக்கும் ஒரு நாள் இருக்கு. சோ கண்டிப்பா இங்க இருந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு தான் போலான் இருக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு போட்டோஸ் எல்லாம் கூட எடுத்துக்கிறாங்க, போட்டோ எடுத்து நெய்தல் சொல்லிட்டு. சோ எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நடக்கிறது. அதாவது சவுத் ஆஃப் தமிழ்நாடு நடந்துட்டு இருக்கு தூத்துக்குடியில. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்துட்டு கலைஞர் அவர்கள் பண்ணும்போது பார்த்துக்கோ சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடத்திட்டு இருந்தாரு. சென்னையில நடத்திட்டு இருந்தாங்க. சோ இது இங்க நடக்குதுன்ற போது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். மேடம் கனிமொழி அவர்களுக்கு இந்த இது மூலியமா நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பேர் வருஷம் வருஷம் அந்த கலை திருவிழாவுக்கு வரேன். நெய்தல் கனிமொழி அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்னென்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். 3 நாள் நீங்கள் ஒரு 5 மணிக்கு வந்தீங்கன்னா நைட்டு 11 மணி வரை இங்கே தான் இருக்கலாம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்புறம் குழந்தைங்க விளாட்றதுக்கு நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க சாப்பிட்றது ஸ்வீட்ல இருந்து காரம் வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். எல்லா ஊரில் இருக்க ஸ்பெஷல் ஐட்டமும் இங்கே கிடைக்கும். கைவினை பொருட்கள், கருப்பட்டி, நம்ம ஏரியா மக்ரூனு எல்லாமே கிடைக்கும் இங்கே. இது 5வது வருஷம். இங்க வந்தீங்கன்னா நீங்க எல்லா ஊர்ல இருக்க எல்லா கலை திருவிழாவையும் இங்க பார்க்கலாம். ஒயிலாட்டம், பறையாட்டம், அப்புறம் கணியன் கூத்து, இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணது கனிமொழி அக்கா தான். ரொம்ப நன்றி. இது நெய்தல் கலை திருவிழா தூத்துக்குடியில இருக்கு. 5 ஆண்டு நடந்துட்டுதான் இருக்கு. நாங்க 5 ஆண்டும் தவறாம இந்த திருவிழாவில நாங்க கலந்து கொண்டு இருக்கிறோம். இந்த திருவிழால என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா நிறைய கலையெல்லாம் இங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், இந்த மாதிரி நிறைய இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கலையெல்லாம் தெரியாது. சோ இது வந்து இன்னும் எல்லா வருஷமும் கொண்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உணவு திருவிழா வச்சிருக்காங்க. கையில செய்யற பொருட்களும் பெண்கள்லாம் பண்ணி வச்சிருக்காங்க.
ஸோ எல்லாமே வருஷம் நடக்கு. எல்லா மக்களும் இங்க வந்து கலந்துக்கோங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.